ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பச்சை பயிரினுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் தாங்க. இந்த பச்சை பயிரை பாசிப்பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த பச்சை பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய உடம்புல எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களானது கிடைக்கும். ஸோ இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகளானது இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கூடவே உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பச்சைப்பயிறு நிறைய நன்மைகளை பெற்றிருக்குங்க. அதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பருப்புகளில் இந்த பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பச்சைப்பயிறு அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்குமே அழகு குறிப்பு தான் நினைவுக்கு வரும். ஏன்னா அந்த ஒரு பயிரில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்முடைய பாரம்பரிய உணவில் பாசிப்பருப்புக்குன்னு முக்கியத்துவமானது இருக்குங்க. அதை நம்ம வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது 7 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும், ஆரோக்கியமான உடல் அமைப்புகளானது கிடைக்கும். என்னதான் இந்த பயிரானது நமக்கு ஆரோக்கியத்தில் நிறைய நன்மைகள் கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது தீமைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக ஒருத்தங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டயட்டில் கண்டிப்பாக இந்த பச்சைப்பயிறு இருக்கும். இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி அப்படியே சாப்பிட்லாம், ருசியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு பொருளோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். அதில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா சரியான உணவுகளை நம்ம எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தாங்க. இதை தாண்டி நமக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால் உங்களுடைய அன்றாட உணவுகளில் நீங்கள் சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக கட்டுப்பாடாகிடும். அதுவும் பொட்டாசியம், மெக்னீஷியம் மற்றும் நார்ச்சத்து இதெல்லாமே அதிகமாக இருக்கிறது இந்த பச்சை பயிரில் தான். ஸோ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை போதுமான அளவு சீராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல முக்கிய பங்கு எடுத்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பச்சை பயிர் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள்லாம் பச்சை பயிரை அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஒரு பயிரில் பார்த்திங்கன்னா கருவினுடைய நல்ல வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலேட் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பச்சை பயிரில் அதிகம் இருக்குது அப்படின்றதுனால கருவிட்டிருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைகள் உடலில் குறைபாடுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் தாய்மார்களே கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க. மேலும் தோல் புற்றுநோய் ஏற்படாமல் இந்த பயிர் ரொம்ப ரொம்ப காப்பாற்றி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பச்சை பயிறு தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாம், தினமுமே உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க பச்சை பயிறு வகைகளை உணவில் சேர்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக தோல் புற்றுநோய் எதுவுமே வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டாலுமே கூட உடல் எடை குறைய என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் இன்னுமே திகச்சு போய் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பயிர் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வாங்க, அதுவே போதுங்க. ஏன்னா உடல் எடை கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க, நொறுக்கு தீனிகள் தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது தான் தேவையில்லாத ஒரு சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து உடல் எடையானது அதிகரிச்சிடுது. இந்த உடல் எடை குறையணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, நொறுக்கு தீனி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிரை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடுங்க. வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த பச்சை பயிரை உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். எடை சரியாக பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் உங்களை கொழுப்பை மாற்றி கொடுத்துடும். ஸோ அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்றாடம் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடலுடைய சூட்டை குறைக்கிறதுல இந்த பச்சை பயிர் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. கோடையில் ஏற்படக்கூடிய இந்த உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடல் சூடானது குறைஞ்சிடும். இது நிறைய மலச்சிக்கல் பிரச்சனைகளை கூட குணப்படுத்தி கொடுக்குது. ஸோ கட்டாயமாக உடல் சூடு இருக்கக்கூடியவங்களாம் அடிக்கடி உங்களுடைய உணவில் இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஞாபக மறதி இருக்கக்கூடியவங்க இந்த பச்சை பயிரை கீரையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இது மாதிரி அடிக்கடி சாப்பிட்டு வரும்பொழுது ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கிடுங்க. அவங்க நல்லா இதை சாப்பிடும் பொழுது ஞாபகத்திறன் அதிகரிக்கும், நல்லா படிப்பாங்க, ஆர்வம் இருக்கும், எதுவுமே நல்ல ஒரு மெமரி ஆகிடும்.
ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கி கொடுத்துடுங்க. 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசில் நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களோ அதுதான் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான நல்ல பழக்கங்களை வந்து கற்றுக் கொடுங்க. மேலும் உங்களுடைய தோல் பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய உணவில் இந்த பச்சைப்பயிரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பொருளை நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை வந்து பாதுகாத்து கொடுக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய தாமரச்சத்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்குது, சருமத்தை பொலிவாக்கி கொடுக்குது, முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாத்தையுமே வந்து போக்கி பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ பச்சைப்பயிரை நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் வந்து சேர்த்துட்டு வாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர்களில் 41 விதமான கிளைசெமிக் இன்டெக்ஸ்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. ரத்தத்தில் இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்கிறத வந்து தடுத்து கொடுக்குது. ஸோ சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ரத்த சோகை வந்து குணப்படுத்துறதுக்கும் இந்த பயிர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த பயிரில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது, நிறைய தாது உப்புக்கள் இருக்குது. இது வந்து ரத்த சோகையை நிச்சயம் வந்து குணப்படுத்தி கொடுத்துடும். அடுத்து பிளனாவாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய்களை சரி செய்யறதுக்கு, புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. ஸோ அடிக்கடி உங்களுடைய உணவில் பச்சைப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க. வயிற்று கோளாறுகளை எல்லாம் குணப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இந்த பயிர் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பச்சைப்பயிர் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அன்றாடம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்றத சிறிது நேரம் வந்து சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நன்மைகளை இந்த பயிர் கொடுத்தாலுமே கூட ஒரு சில தீமைகளும் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்குங்க. அதாவது பச்சைப்பயிர் நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளை கொடுத்துட்ருக்கு. அது அதிகமாக சாப்பிடும் பொழுது உடலில் பல பிரச்சனைகளும் வந்து ஏற்படுது. பச்சைப்பயிரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உயர்தர புரதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இது ஒரு பொருள் தான். இருந்தாலுமே கூட பச்சைப்பயிறு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஒரு சில விளைவுகள் வானது ஏற்படுது. ரத்த அழுத்த நோயாளிகள், அதாவது ஏற்கனவே ரத்த அழுத்த நோயாளியாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பச்சைப்பயிரை அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது, ஓரளவு லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு பாசிப்பருப்பு ஆபத்தானது தாங்க. அதனால் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது, அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்காக? நம்ம அளவாக சாப்பிடும் பொழுது அந்த உணவு நமக்கு மருந்தாகவே வந்து செயல்படுது. அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். வயிற்றுக்கு பக்க விளைவுகள் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் ஏற்படும். இந்த பருப்பில் இருக்கக்கூடிய குறுகிய அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. அது ஒரு சிலருக்கு பச்சைப்பயிரை சாப்பிட்றதுனால ஜீரணிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது அவங்களுடைய பாடியை பொறுத்து வயிற்றுக்கு வந்து கெடுதலாக இருக்கும். மேலும் இந்த பயிரில் யூரிக் அமிலத்திற்கான விளைவுகள் இருக்குது. ஸோ உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரித்து கொடுத்துடும். ஸோ உடல் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா பச்சைப்பயிரை நீங்கள் அதிகமாக எப்போதும் எடுத்துக்கவே கூடாது. மேலும் இது உங்களுடைய உடம்புக்கு தீங்குகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் சாப்பிட்றத முழுவதுமாக நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்லது தான். கர்ப்பிணிகள் வந்து இந்த பயிரை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த பருப்பை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. பச்சைப்பயிறு கர்ப்பிணிகள் உடலில் தொற்று நோய்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அதை முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது நம்ம அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு டைமில் ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதை வந்து முறைப்படி வந்து சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமான குறிப்புகளை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.